மக்களவைத் தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றியை பெறுவதற்கு பாஜக தேசிய குழு கூட்டத்தில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்படுவதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் சிஸ்ரா, இந்த கூட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன? இந்த கூட்டம் பாஜகவுக்கு எது போன்ற வியூகங்களை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு? பாஜகவுடைய 2 நாள் உச்சி மாநாடு தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக பாஜகவுடைய அடுத்த கட்ட வெற்றிகளானது எவ்வாறு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த 2 நாள் உச்சி மாநாட்டின் பொழுது ஆலோசிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா முழுவதும் இருக்கும் மத்திய பாஜகவுடைய மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், தேசிய மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் எம்எல்சிக்கள் உள்ளிட்ட 11,000 பேர் இந்த மாநாட்டில் அவர்கள் கலந்து கொண்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 3 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் அவர்கள் நாளை நிறைவேற்றப்பட உள்ளது. குறிப்பாக ஒரு அரசியல் தீர்மானம், மற்றொன்று நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மற்றும் பொருளாதார தீர்மானம் ஆகியவை ஆகும். இந்த அரசியல் தீர்மானத்தை பொறுத்த அளவில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களுடைய தேர்தல் வெற்றியை அடிப்படையாக கொண்டு அந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த G20 உள்ளிட்ட இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிகள் மற்றும் குறிப்பாக மோடி தலைமையிலான மத்திய அரசினுடைய அந்த பொருளாதார வெற்றிகள் அடிப்படையில் பொருளாதார தீர்மானம் ஒன்றும் நிறைவேற்றப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ராமர் கோவிலுக்கான ஒரு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தையும் இந்த 2 நாள் உச்சி மாநாட்டின் பொழுது பாஜகவின் சார்பாக நிறைவேற்றப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்களினுடைய பலன்களை கோடிக்கணக்கான மக்களை இணைக்கும் வகையில் நடைபெற்று வரும் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்திராவுடைய குறித்த ஒரு விரிவான விளக்கத்தையும் அதனுடைய பிரசன்டேஷனையும் மத்திய அமைச்சர்கள் மற்ற மாநில நிர்வாகிகளுக்கு அவர்கள் விளக்க உள்ளது மிக முக்கியமாக இந்த சமயத்தில் பார்க்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்கள், அந்தந்த மாநிலங்களுடைய அரசியல் சூழல்கள், அந்தந்த மாநில தலைமைகளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு அவர்கள் எடுத்துரைக்க உள்ளார்கள். தமிழ்நாட்டிலிருந்து அண்ணாமலை அவருடைய அந்த எண் மக்கள் எண்மண் யாத்திரையினுடைய விரிவாக்கத்தையும் அவர் இதில் முன்வைக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வரும் தேர்தலில் பாஜகவானது 370 இடங்களை பிடிக்கும் எனவும் ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டணி 400 இடங்களை பிடிக்கும் என்று ஏற்கனவே பிரதமர் கூறியிருக்கும் நிலையில் இந்த கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாஜகவுடைய நிர்வாகிகளுக்கு கூறப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்த 3வது முறையாக மத்திய மோடி தலைமையிலான அரசானது பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இந்த ஒரு விளக்க கூட்டத்தையும் இந்த ஒரு உச்சி மாநாட்டை தற்போது பாஜகவானது டெல்லியில் நடத்தி வருகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.